வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கடகராசிக்கான தனித்துவமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துட்டு வரோம். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி நமதுக்கு ஆல் என்பதை அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அப்போதான் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், கேட்க முடியும். இன்றைய தினம் 28/2/2022 திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 16ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:29. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. பிற்பகல் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:30 முதல் 2:30 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:22 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:04 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் அமைந்துள்ளதுங்க. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் 5 கிரக சேர்க்கையாக சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன. கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கடகராசிக்கு இன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய 5 கிரகங்களும் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இது ஒரு சிறந்த யோகமான அமைப்பாகும். மேலும் இந்த சேர்க்கையானது ராசியை பார்க்கிறது என்பதால் இன்னும் சிறப்பான நல்ல யோகத்தை நமது கடகராசி நண்பர்கள் பெற முடியும். நண்பர்களே, நமது வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க. அப்போது இன்னைக்கு நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் சிறப்பான வெற்றியை தரும். திருமணம் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை முடிவு உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தி காட்டுவீங்க. அதனால கண்டிப்பாக இன்னைக்கு நிம்மதியான நாள்னு சொல்லலாங்க. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி நடக்காத ஒரு விஷயம் நீங்கள் நடக்குதுன்னா கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது. கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு நாளுங்க. கல்வியில் மாணவர்களுக்கு சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்க பெறுங்க. கல்வியில் இருக்க தடைகள்லாம் நீங்க கல்வி, உயர்கல்வி தொடர்பான முயற்சிகள் ஏதாவது இப்போ நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியுங்க. இன்னைக்கு இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளதுங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்பு மாணவர்கள் கிடைக்கும். வேலையிடும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்பெறுங்க. இன்றைய தினம் வயதில் மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படுங்க. இன்னைக்கு முக்கியமா உங்களுக்கு வெவ்வேறு வழிகளில் பண வரவுகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. செல்வ செழிப்பு மேலங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களில் சிலர் இன்னைக்கு நகை வாங்குவீங்க அல்லது வீட்டு உபயோக சம்பந்தமான அனைத்து பொருட்களையும் இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு பணத்தட்டிப்பாடு நீங்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமையப்பெறுங்க. இன்றைய தினம் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள்னு சொல்லலாங்க. தொழில் புரிபவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு வருமானங்கள் இன்றைய தினம் தொழிலில் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய தினம் உங்களுக்கு சமுதாய பணிகளில் அதிக ஈடுபாடு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் நீங்களே உங்களை தேவையில்லாமல் நீங்களே உங்களை தண்டனை கொடுத்துக்காதீங்க. அது உங்களோட உற்சாகத்தை குறைக்கும். அதனால இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் இன்றைய தினம் பாசிட்டிவாக நீங்கள் அப்ரோச் பண்ணுறது நல்லதுங்க. இன்னைக்கு யாராவது உங்களை கடன் கேட்டு வந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை நீங்கள் இன்றைய தினம் தவிர்த்துறது தான் உங்களுக்கு நல்லதுங்க. இன்னைக்கு விடுமுறைக்கு செல்றவங்க, விடுமுறையில் இருக்கிறவங்க அதிக ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை இன்னைக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. வேலையிடத்திலும் வீட்டிலும் சற்று அழுத்தங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சட்டுன கோபம் வரலாங்க. ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு அது சரியாக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் வயதில் மூத்தவர்கள் இன்றைய தினம் உங்களது நண்பர்களை, பழைய நண்பர்களையோ அல்லது இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களை சந்தித்து பேசக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே உங்களது பழைய நண்பர்களை தேடி செல்லுங்கள். நல்ல ஒரு பயனை பெற முடியும். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய சுவையான காதல் வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் இன்றைய தினம் மனதில் அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்பெறுவீங்க. இதனால் உங்களது காதல் வாழ்க்கையை ரொம்ப இன்பமான பொழுதாக கழிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் கோல்டை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 6. நம்மளுடைய கடகம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. நமது கடகராசி என்பவர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்க நாளாக அமைப்பெறுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்க வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்குங்க. இது வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்திருந்த சில பிணக்குகள் மற்றும் சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுனால இன்றைய தினம் கருத்து வேறுபாடுகளும் நீங்கிறதுனால உங்களுக்கு ஒற்றுமை மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையில் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நிறைய பொழுது கழியுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய நாள் அமைப்பெறுங்க. உங்கள் சகோதரர்கள் மற்றும் உங்களுக்கு நண்பர்கள் சின்ன சண்டைகளால் பிரிந்தவர்கள் கூட இப்பொழுது ஒன்று சேர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குங்க. அதனால வேலை தேடும் இளைஞர்கள் இன்றைய தினம் உங்களது முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்க. வெற்றிகரமான நாள்னு சொல்லலாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களது செயல்பாடுகள் ஒரு விதமான சோர்வு இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. தொழிலில் உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க. உங்களது திறமைகள் முழுவதுமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்பறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வெகுமதிகளும் பாராட்டுகளும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அது என்ன பிடிக்கலன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம அதை திருத்திக்கலாம். நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நமது ராசி பலனை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.